சென்னையின் இதயத்தில் கடலோடு இணைந்து வாழும் ஒரு பழமையான பகுதி, அதுதான் பட்டினப்பாக்கம். வரலாற்றில் சங்க இலக்கியங்களில் இருந்து தொடங்கி இன்றைய நகர வாழ்க்கை வரை பட்டினப்பாக்கம் என்பது சென்னையின் கடலோர வரலாற்றின் சாட்சி. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியங்கள் பட்டினப்பாக்கத்தை பற்றி பாடியது. பட்டினப்பாலை எனும் காவியத்தில் வணிக நகரங்களின் செழிப்பு விரிவாக்கப்படுகிறது. முத்து, சங்கு, உப்பு, மசாலா பொருட்கள் இவையெல்லாம் இங்கிருந்து ரோமர், கிரேக்கர், அரபு நாடுகளுக்கு சென்றன. அப்போது பட்டினப்பாக்கம் ஒரு சிறந்த துறைமுகம். மீனவர்களின் கடலோர வாழ்க்கை, வர்த்தக கப்பல்கள் கடலை கடந்து சென்ற காட்சி இங்கிருந்தே தொடங்கியது. சோழர்களும் பாண்டியர்களும் கடல் வணிகத்தை தங்கள் ஆட்சியின் முதுகெலும்பாக கொண்டிருந்தனர். பட்டினப்பாக்கம் வழியாக வெளிநாட்டு வர்த்தகம் நடைபெற்றது. கப்பல்கள் கட்டும் தொழில் வளர்ந்தது. மீனவர்கள் கடலை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டனர். இங்கு வாழ்ந்த மக்களின் கலாச்சாரம், மதம், தொழில் அனைத்தும் கடலோடு தொடர்புடையவை. 14ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் முதலில் கடற்கரை வழியே பட்டினப்பாக்கத்தை அடைந்தனர். தேவாலயங்களை அமைத்தனர், கிறிஸ்துவ மதத்தை பரப்பினர். பின்னர் டச்சு, பிரிட்டிஷ் யாவரும் இந்த பகுதியை வர்த்தக தளமாக பயன்படுத்தினர். இப்படி அனைத்து மாறினாலும் மீனவர்களின் வாழ்க்கை மட்டும் மாறவில்லை. அவர்கள் இன்னும் கடலை நம்பியே வாழ்ந்தனர். பட்டினப்பாக்கம் என்றாலே நினைவுக்கு வருவது மீனவர்கள். காலையில் புது மீன்களின் சத்தமுள்ள சந்தை, கடற்கரையில் படகுகளை தள்ளிச் செல்லும் ஆண்கள், வலை வீசும் பெண்கள், இவையெல்லாம் இப்பகுதியின் அடையாளங்கள். இன்று பட்டினப்பாக்கம் சென்னையின் மையத்தில் இருக்கும் ஒரு வாழ்விடமாக திகழ்கிறது. பெரும் நகர வளர்ச்சியின் போதும் மீனவர் சமூகத்தின் அடையாளம் இங்கே இன்னும் உயிரோடு உள்ளது. ஆனால் சவால்கள் நிறைய. சூறாவளி, வெள்ளம், மாசுபாடு, கடல் அரிப்பு இவை அனைத்தும் மக்களின் வாழ்க்கையை அசைக்கின்றன. எனினும் பட்டினப்பாக்க மக்கள் கடலின் அலை போலவே எப்போதும் எழுந்து நிற்கிறார்கள். சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய சென்னையின் மீனவர் சமூக வரையிலான பயணத்தில் பட்டினப்பாக்கம் என்பது வெறும் இடமல்ல, அது வரலாறு, கலாச்சாரம், கடலோடு கலந்த வாழ்க்கையின் சின்னம். சென்னை பட்டினப்பாக்கம் கடலின் சுவாசம் போல வாழும் பகுதி. மெரினாவில் இருந்து பட்டினப்பாக்கம் வழியே வாகனங்கள் அதிக அளவில் செல்லும் போது இவ்வாறு சாலைப்புறங்களில் போடப்பட்டுள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதற்கு முடிவு கட்டும் விதமாக 9,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2024ஆம் ஆண்டு சகல வசதிகளுடன் மீன் அங்காடி ஒன்று திறக்கப்பட்டது. மீன் சுத்தம் செய்ய தனி இடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதி என நவீன வசதிகள் புகுத்தப்பட்டாலும் தங்களின் வாழ்வாதாரத்தில் எந்த வசதியும் வரவில்லை என கூறுகின்றனர் மீனவர்கள். குறிப்பாக முதல் கடைகளிலேயே மக்கள் மீன்களை வாங்கிச் செல்வதாகவும், கார் பார்க்கிங் இல்லாதது, கட்டுமானத்தில் குழப்பம் போன்ற காரணங்களால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும் இன்றும் புலம்புகின்றனர் மீனவ மக்கள். கடலில் மீன்களின் எண்ணிக்கை எப்படி குறையாதோ அதேபோல்தான் இப்பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தின் பிரச்சனையும்.